குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. நாம் சனீஸ்வர பகவானுக்கு விரதமாயிருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற சனியினுடைய தோஷங்களெல்லாம் சற்று ஆறுதல் அடையக்கூடியது. இப்போ நாம் பொதுவாக இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றி எள்ளு சாதம் வைத்து காக்கைக்கு கொடுத்தால் தோஷம் நீங்கி விடுமா? தோஷம் நீங்குவதல்ல, அந்த தோஷம் நீங்காது. அது நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஜாதக ரீதியாக வருகின்ற தோஷங்கள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினால் நீங்குவது என்பது அல்ல. அதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உடைய தாக்கங்கள் சற்று குறைவாக. பொதுவாக ஒரு தெருவிலே நாம் ஒரு சந்தியை கடக்க சென்று கொண்டிருக்கிறோம். இந்த எதிரே வருகின்ற வாகனத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அங்கே ஒன்றோரொன்று மோதிக்கொள்ளுகின்ற பொழுது சேதம் பெரிதாக இருக்கும். அது ஆறுதலாக வந்தால், இப்போ நாமும் ஒரு 20, 30, 40, 50க்குள்ளே மெதுவாக செல்லுகின்ற பொழுது அங்கிருந்து வருகின்ற வாகனமும் ஒரு 50 மீட்டர் வேகத்திலே வந்தால் பாதிப்பில்லை. வேகம் தாக்கம் குறைவாக இருக்கும். அதுபோல் இந்த சனி தோஷம் ஜாதகத்திலே அட்டமத்தி சனி, ஏழரை நாட்டு சனி, ஜென்மத்தி சனி, அர்த்த அஷ்டமத்தி சனி என்று இந்த சனி தோஷங்கள் என்று வருகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் ஏற்றி எள்ளுச்சாதம் வைத்தால் தோஷம் நீங்கி விடுமா? தோஷம் நீங்குவதல்ல, உடைய தாக்கம் குறைவாக இருக்கும். இப்போ பொதுவாக மழை பொழிவது என்பது இயற்கை. மழை பொழிகிறது. நாம் குடைபிடித்து கொள்ளுகிறோம். நாம் குடைபிடித்து கொண்டதினாலே நம்முடைய தலை உடம்பு சற்று நனையாமல் பாதுகாக்கிறோம். குடை பிடித்ததினாலே மழை விட்டு வின்றதென்றதில் அர்த்தம். மழை விடவில்லை, அது பெய்து கொண்டிருக்கும். நம்முடைய ஒரு பாதுகாப்பாக நாம் ஒரு குடையை பிடிக்கிறோம். தலை நனையாமல், நாம் உடல் நனையாமல் அந்த குடை பிடிப்பது போல. தோஷம் நீங்குவதல்ல, தாக்கம் சற்று குறைவாக இந்த பிரார்த்தனைகள் செய்தால் இவை நமக்கு இறை அருளினாலே நன்மைகளெல்லாம் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய நாள் இந்த சனிக்கிழமை. நாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து
சபரிமலை ஐயப்ப சுவாமியையும் வழிபாடு செய்வதோடு இப்பொழுது அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மகோற்சவத்திலே தினமும் காலை மாலை இந்த உற்சவங்கள் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்கின்றதனுடைய சிறப்பு, நேரம் தவறாமல் இந்த பூஜை நடைபெறும். இத்தனை மணிக்கு பூஜைன்னா அத்தனை மணிக்கு அந்த பூஜை நடைபெறும். உற்சவம் சுவாமி வெளியிலே வாரது இத்தனை மணிக்குன்னா அத்தனை மணிக்கு சுவாமி வாசலில் நிற்பார். அந்த நேரத்தை கணக்கிட்டு நேரம் தவறாமல் நடைபெறுவதனாலே பலரும் அந்த நேரத்துக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளேயே வந்து விடுவார்கள். இறைவனுடைய ஆனந்த காட்சியை பார்க்க வேண்டும், கண்கொள்ளா காட்சியை, இந்த அலங்கார கந்தனுடைய காட்சியை காண்பதற்காக வந்து விடுவார்கள் என்ற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. அது மட்டுமில்லாமல் நேரிலே சென்று பிரார்த்தனை செய்ய முடியாதவர்களுக்காக இந்த டேம் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக அவரவர் இல்லங்களுக்கு கூட இந்த காலை மாலையிலே நடைபெறுகின்ற உற்சவங்களை தொலைக்காட்சி மூலம் ஓம் தொலைக்காட்சி ஒளிபரப்பி வருகின்ற ஒரு பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய சிறப்பான ஒரு நிகழ்வாக எல்லோருடைய மனதிலும் ஒரு ஆனந்தத்தை திறக்கக்கூடியதாகிய அந்த நிகழ்வு ஓம் தொலைக்காட்சியினருக்கும் டான் குழுமத்தினருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நாம் நன்றியை தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை இயேசு ஆலயத்திலே காணிக்கை பெட்டிக்கு அருகாமையிலே அமர்ந்து காணிக்கை போடுகின்றவர்களை அவதானித்து கொண்டிருந்தார். பலரும் வந்து பலவாறு அவர்கள் காணிக்கையை போட்டு கொண்டிருந்த வேளையிலே செல்வந்தர்கள் ஏராளமாக போட்டதையும் பார்த்தார். அவர்கள் போடுகின்ற பொழுது எப்பொழுதும் பெருமையோடும் தங்களை பார்த்தவர்களாக, தங்களை புகழ்கின்றவர்களாக அந்த மனநிலையோடு போடுகின்றதை அவதானித்தார். நான் போடுகின்றேன், கொடுக்கின்றேன் என்பதை பெருமையோடு மகிழ்வோடு கொடுப்பதுமில்லை, இங்கு தற்பெருமையோடும் விளம்பரம் தேடுகின்றவர்களாகவும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் பெருமிதமாக போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளை போடுகின்றாள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து சொல்லுகின்றார், இந்த கைம்பெண் மற்றவர்கள் எல்லோரிலும் பார்க்க நிறைவாக போட்டிருக்கின்றார். என்னவென்றால், கொடுக்கின்ற பொழுது இந்த காணிக்கை பெட்டியிலே நாங்கள் போடுகின்றோம் அல்லது நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் எந்த மனநிலையோடு கொடுக்கின்றோம்? இந்த கைம்பெண் தன்னுடைய வாழ்வுக்கு இருந்த அத்தனையையும் போட்டுவிட்டாள் என்று இயேசு கூறுகிறார். ஏனென்றால், கடவுள் உம்மை நான் நம்பி வாழுகின்றேன், நீர் என்னை பராமரிப்பீர், நீர்தான் எனக்கு தந்தீர், உமக்கு நான் காணிக்கை செலுத்துகின்றேன் என்று சொல்லி அந்த மனநிலையோடு அவள் போட்டாள். நாங்கள் கொடுப்போம், பலருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம், பண உதவி செய்கின்றோம், உடல் ரீதியாக நாங்கள் சரீர உதவிகளை செய்கின்றோம், நாங்கள் கடுமையாக உழைத்து உதவி செய்கின்றோம், பொது நிகழ்வுகளிலே கலந்து நாங்கள் எங்களுடைய பணியை கொடுக்கின்றோம், அல்லது எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம், அல்லது எங்களுடைய நேரத்தை நாங்கள் சிலருக்காக வேண்டி ஒதுக்கி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம், ஆறுதல் கொடுக்கின்றோம், தட்டி கொடுக்கின்றோம். இவைகளெல்லாம் நல்லது. இந்த கொடுக்கின்ற பொழுது நாங்கள் திட்டி அல்லது எங்களுடைய பெயருக்காக கொடுக்கின்ற பொழுது, மற்றவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்ற பொழுது, அந்த கொடுக்கின்ற அந்த தன்மை எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது, கடவுளுக்கு அது உகந்ததாக இருக்காது. கொடுக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு தந்தார், நான் அதை கொடுக்கின்றேன்,
கடவுள் எனக்கு தந்தார், நன்றியுணர்வோடு கொடுக்கின்றேன். கடவுள் எனக்கு தந்தார், அதனால் நான் கடவுளைப் போன்று தாராள சிந்தையோடு கொடுக்கின்றேன். நான் கொடுப்பதனாலே கடவுளிலே மேலும் மேலும் தங்கி இருக்கின்றேன் என்ற அந்த மனநிலையோடு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் கொடுக்கின்றவர்கள் எல்லோரும் எங்களை நன்றி உணர்வோடு நினைப்பதும் இல்லை. அவர்கள் எங்களிடமிருந்து எவ்வளவு தூரம் பறித்து கொண்டு போகலாமோ அவ்வளவு தூரம் அவர்கள் வந்து எங்களை பயன்படுத்தி எங்களை அவர்கள் பாராட்டியோ எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நாங்களும் அடுத்தவர்களிடம் இருந்து எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒரு முறை ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே இருந்த ஒரு முனிவர் அவருடைய கையிலே அழகான கடிகாரத்தை அவர் கட்டியிருந்தார். இந்த பயணி அந்த கடிகாரத்திலே கவரப்பட்டவராக அந்த கடிகாரத்தை அவரோடு பேசுகின்ற பொழுது இந்த கடிகாரத்தை பற்றி அவரோடு பேசி இந்த கடிகாரத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டதும் உடனடியாக அந்த முனிவர் அவருக்கு கொடுத்து விடுகின்றார். அப்பொழுது இவருக்கு ஒரே குழப்பமாக போய்விட்டது. நான் கேட்டவுடன் ஒரு விலை மதிப்புள்ள இந்த கடிகாரத்தை எனக்கு எப்படி இவர் தர முடியும் என்பதனாலே சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, நீங்கள் இந்த கடிகாரத்தை தந்தீர்களே, இந்த கடிகாரத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையை தர முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அதை நான் உடனடியாக கொடுக்க முடியாது. அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை, அதற்கு நீண்ட கால உருவாக்கம் தேவை. அது கடவுள் எனக்கு உனக்கு தர வேண்டிய அருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது நாங்கள் எதை கொடுப்பது என்பதல்ல, எந்த மனநிலையோடு கொடுப்பது என்பதுதான் இங்கு கேள்வி. எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பலரை சந்தித்திருக்கின்றோம். எல்லோரும் எங்களை பயன்படுத்துகின்றார்களோ, எல்லோரும் எங்களிடம் இருந்து ஏதோ பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, யாரையுமே நாங்கள் நம்ப முடியாமல் இருக்கின்றது, யாரையும் நாங்கள் பாராட்ட முடியாமல் இருக்கின்றது. எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்களும் அவர்களைப் போல இருக்கலாம். அதனால் இங்கு இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், நாங்கள் கொடுக்கின்ற பொழுது தாராள மனதோடும் கடவுள் எப்படி எங்களுக்கு தருகின்றாரோ அந்த நன்றி உணர்வோடும் நம்பிக்கை உணர்வோடும் கடவுளை போன்று நாங்கள் அந்த மனநிலையோடு தாராள சிந்தையோடு சுயநலம் இல்லாத ஒரு நிலையோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்படியான இந்த செயலிலே நாங்கள் அனுதினம் வளருவதற்கு, இந்த மனநிலையை நாங்கள் தரித்து கொள்வதற்கு, நாங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்காக செய்வதும், கடவுளை நம்பி வாழுகின்றேன், கடவுளிலே தங்கி வாழுகின்றேன், ஆகையினாலே நான் கொடுக்க விரும்புகின்றேன். அதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் கடவுளுக்கு எப்பொழுதும் நாங்கள் உகந்தவர்களாக வாழுவோம். இதை இறைவனிடம் இந்த வருத்திற்காக இந்த நாளிலே விசேட விதமாக மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம்
மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன், நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.